மொழிக் கொள்கையின் உறுதியை காட்டவே குறியீட்டை பயன்படுத்தினோம். தமிழை பிடிக்காதவர்கள் அதனை பெரிதாக்கிவிட்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். பேரிடர் நிதி, பள்ளிக்கல்வி நிதி தொடர்பான கோரிக்கைக்கு பதிலளிக்காத நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் லோகோ குறித்து பேசியிருக்கிறார். இந்திய அளவில் தமிழக பட்ஜெட்டும் தமிழும் வெற்றியடைந்து விட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. பட்ஜெட் குறித்த எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களில் அரசு மீதிருக்கும் வன்மம் மட்டுமே தெரிகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். எதிர்கால தலைமுறைக்கான முதலீடாகத்தான் கடன் தொகையை செலவு செய்துள்ளதாக முதலமைச்சர் விளக்கம். தமிழ்நாட்டின் கடன் கட்டுக்குள் உள்ளதாகவும் பேச்சு. டாஸ்மாக் முறைகேடு குறித்து நியாயமாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். முறைகேடு செய்வதில் கை தேர்ந்தவர்களால் மட்டுமே டாஸ்மாக் ஊழலை செய்திருக்க முடியும். அமலாக்கத்துறையின் வார்த்தைகளை வைத்து பார்த்தால் திமுக அரசின் ஊழல் குறித்து இலக்கியமே எழுதலாம் என்றும் விஜய் கடும் விமர்சனம். ஊழலில் காட்டாற்றையே உருவாக்க வல்லவர்கள் என்பதுதான் திமுகவின் வரலாறு. ஆழமாக விசாரித்தால் டாஸ்மாக் முறைகேட்டில் சிறுமீன்கள் முதல் திமிங்கலம் வரை சிக்கும் என விஜய் கருத்து. மத்திய அரசு நிதி ஒதுக்காத சூழலில் தமிழக அரசு அனைத்து துறைகளுக்கும் பட்ஜெட்டை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. பட்ஜெட் ஓடாத வண்டி என்ற அதிமுகவின் விமர்சனத்திற்கு திருமாவளவன் பதிலடி. கேரளாவில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் 3 மொழிகளில் கற்பிக்கப்படுவதாக அண்ணாமலை பதிவு. தமிழகத்தில் வெறும் வாய்ப்பேச்சு மட்டும்தான், செயலில் ஒன்றும் இல்லை என அன்பில் மகேஷின் பதிவை பகிர்ந்து கடும் விமர்சனம். அதிமுக பலவீனமாகி வருகிறது என்ற தொண்டர்களின் குரல் செங்கோட்டையன் குரலாக ஒலிப்பதாக டிடிவி தினகரன் கருத்து. நாகரிகம் குறித்து செங்கோட்டையனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை என்றும் காட்டம். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் வெற்றி பெற அதிமுக தலைவர்கள் ஈகோவை மறந்து ஒன்றிணைய வேண்டும். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் OPS வலியுறுத்தல். வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதில் காங்கிரஸ் கட்சி முக்கிய பங்கு வகிக்கும். காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடன்கர் கருத்து. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுடன் கைகோர்த்து மத்திய அரசுக்கு எதிராக போராடுவோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். தீர்மானத்தின் மீது நாளை விவாதம். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இசையமைப்பாளர் AR ரஹ்மான் வீடு திரும்பினார். AR ரஹ்மானை ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாக தகவல். நீர்ச்சத்து குறைபாட்டால் வழக்கமான பரிசோதனைக்காகவே மருத்துவமனையில் அனுமதி. AR ரஹ்மானின் மகன் AR அமீன் விளக்கம். AR ரஹ்மான் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். AR ரஹ்மான் உடல் நலத்துடன் இருப்பதாகவும் X தளத்தில் பதிவு.
தமிழ்நாட்டில் 22ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. உதவி லோகோ பைலட் தேர்வில் தமிழக மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கியதற்கு இபிஎஸ் கண்டனம். தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையங்களை ஒதுக்க மத்திய அரசு மற்றும் தெற்கு ரயில்வேக்கு வலியுறுத்தல். சொந்த மாநிலத்தில் தேர்வு மையம் ஒதுக்க முடியாத சூழலில் அண்டை மாநிலங்களில் மையம் ஒதுக்கீடு. ஆர்ஆர்பி விளக்கம். சென்னையில் நள்ளிரவில் பைக் சாகசம். மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலுக்கும் கோரிக்கை. சென்னை ராமாபுரம் பகுதியில் பர்னிச்சர் கடையில் பயங்கர தீ விபத்து. கரும்புகை சூழ்ந்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள். மதுரை மாவட்டம் கீழக்கரை ஜல்லிக்கட்டு காளை முட்டியதில் வீரர் உயிரிழப்பு. வாடிவாசலில் மாடு முட்டிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். வந்தவாசி அருகே மயக்க ஸ்ப்ரே அடித்து ஆடுகளை திருடிய மர்ம கும்பல். கார் நடுவழியில் பழுதாகி நின்றதால் மர்ம கும்பல் ஓட்டம். 13 ஆடுகளை மீட்டு காவல்துறை விசாரணை. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே டாஸ்மாக் பாரில் சட்டவிரோத மது விற்பனை. சட்டவிரோத விற்பனைக்கு காவல்துறை துணை போவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. சென்னை கானாத்தூர் ராட்டின விபத்தில் கல்லூரி மாணவிகள் காயமடைந்த விவகாரம். தனியார் பொழுதுபோக்கு பூங்கா ஊழியர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர் மூச்சு திணறி உயிரிழப்பு. கோயில் நிர்வாகம் முறையான ஏற்பாடுகளை செய்யவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. திருச்செந்தூரில் பக்தர் உயிரிழந்த சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உயிரிழப்புக்கு திமுக அரசும் அறநிலையத்துறை அமைச்சரும் தான் முழு பொறுப்பு என்றும் காட்டம். பீகாரில் ஹோலி கொண்டாடிவிட்டு ஹெல்மெட் அணியாமல் ஜாலி பயணம். ஆர்ஜேடி எம்எல்ஏ தேஜ் பிரதாப்புக்கு அபராதம் விதித்த போலீசார். மீட்பு பணிக்காக சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றது ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம். சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் உற்சாக வரவேற்பளித்த காட்சிகள் வெளியீடு. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் மீது தற்கொலை படை தாக்குதல். 90க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக தகவல். பாகிஸ்தான் ராணுவம் மீதான தாக்குதலுக்கு பலூச்சிஸ்தான் விடுதலை இயக்கம் பொறுப்பேற்பு. ஒரே வாரத்தில் பலூச் விடுதலை இயக்க தாக்குதல்களில் 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதால் அதிர்ச்சி. ஏமன் மீது அமெரிக்கா நடத்திய அதிரடி தாக்குதலில் 24 பேர் பலி. கப்பல் போக்குவரத்து தாக்குதலை ஹவுத்தி நிறுத்தும் வரை தாக்குதல் என டொனால்ட் ட்ரம்ப் சூளுரை.
வடக்கு மெக்கதோனியாவில் உள்ள கேளிக்கை விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் சிக்கிய 51 பேர் பலி. தீ விபத்தில் காயமடைந்த பலர் கவலைக்கிடம் என திடுக்கிடும் தகவல். நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் பாகிஸ்தானுக்கு முதல் போட்டியிலேயே அதிர்ச்சி. T20 தொடரின் முதல் போட்டியில் பாகிஸ்தானை 91 ரன்களில் சுருட்டிய நியூசிலாந்து 10 ஓவர்களில் வெற்றியை ருசித்தது. விஜய் சேதுபதியின் 51வது படமான ஏஸ் திரைப்படம். படத்தின் முதல் பாடல் நாளை மாலை 5 மணிக்கு வெளியாகும் நிலையில் பெரும் எதிர்பார்ப்பு. ராஜேஷ் இயக்கத்தில் ஆர்யா சந்தானம் நடிப்பில் வெளியான பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படம் வரும் 21ஆம் தேதி மீண்டும் ரீ-ரிலீஸ் ஆகும் நிலையில் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. மோகன்லால் பிருத்விராஜின் எம்புரான் திரைப்படம் மலையாளம், தமிழ், இந்தி என 5 மொழிகளில் வரும் 27ஆம் தேதி வெளியாகிறது. சமந்தா தயாரிப்பாளராக அறிமுகமான சுபம் படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. தெலுங்கு இயக்குனர் பிரவீனின் இந்த படம் விரைவில் வெளியாகும் என பெரும் எதிர்பார்ப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.